அன்புள்ள மிதுனராசி சகோதர சகோதரிகளே, எனது இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆங்கில புத்தாண்டு 2026 இதை நாம் 2 கண்ணோட்டமாக பார்ப்பதிலே உங்களுக்கான நன்மைகளும் தெளிவுகளும் பிறக்கும். சில விஷயங்களில் கவனமும் தேவைப்படும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஜூன் 1, 2026 வரை ஒரு பலன்களும், ஜூன் 1, 2026க்கு பிறகு எப்படி இருக்கும் என்பதையும் பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் யோசிக்கின்ற பயப்படுகின்ற சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 9க்குரியவர். அவர் இப்போ 10ல் இருக்கார். அந்த 10ல் சனியோடு குருவோடைய வீட்டில் இருக்கார். குருவோ ஜூன் 1, 2026 வரை 9ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி குருவோட வீட்டில் இருப்பது, குருவோ சனியோட வீட்டில் பார்க்கறது நல்லதுங்க. ஆனால் ஜென்மகுரு பொதுவாக எல்லாரும் ஒரு விதி இருக்குது. ஜென்மகுரு வனவாசம் ராமர் அப்படின்வோம். உண்மைதான், ராமரை நாம் பார்க்கல. ஆனால் ஜென்மகுரு வனவாசம் என்பது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொதுவாக குரு ஒரு கிரகத்தோடையே சேர வேண்டும். அதுலேயும் ஒரு பழமொழி இருக்குது, அந்தன் தனித்திருந்தால் அவதி. குரு அதாவது பிராமணன் சொல்லுவாங்க, அதில் அந்தனன் தனித்திருந்தால் அவதி. குரு தனியாக இருக்கக்கூடாது. குரு தனியாக இருக்கிறதும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இது ஒத்துக்கொள்வேன். அனுபவ ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் குருவுடைய தொடர்பு வேறொருக்கு ஏற்படுவது எவ்வளவு யோகமோ, அதே போல குருவுக்கு யாராவது ஒரு கிரகத்துடைய தொடர்பு இருக்க வேண்டும். சேர்க்கை, பார்வை என்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இந்த வாட்டி பார்க்கும்பொழுது, இந்த ஜனவரி 1 அன்று பார்க்கும்பொழுது குரு உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் வக்ரமாக இருக்கிறார். கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது. எப்போ வரைக்கும் வக்ரமாக இருக்கார்? மார்ச் 11 வரைக்கும். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது திரும்பியும் உங்களுக்கு அவர் ஜென்ம குருவாக சில பிரச்சனையை கொடுப்பாரா? நான் போன பதிவே குரு பேச்சிலே சொல்லியிருக்கேன். குரு மிதுன ராசியில் இருக்கின்ற பொழுது அவர் புதனாகத்தான் செயல்படுவார். புதனோட வீட்டில் குரு மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கன்னியில் இருந்தாலும் சரி, அவர் புதனாகத்தான் செயல்படுவார். மேலும் மிதுனம் அவருக்கு நட்பு வீடே. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குரு தனித்திருக்கும் பொழுது மார்ச் 11 வரை நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் கொடுக்கும். 9ஆம் வீட்டை அவர் பார்ப்பதும், உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் இந்த துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி பலம் இவற்றிலே 9ல் அமர்ந்திருக்கின்ற ராகுவை பார்ப்பது மிக சிறந்த யோகம். ராகுவோ அப்போ தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருப்பார். மிக சிறப்பான அமைப்பது. மேலும் 10ல் சனி, இது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தொடர்பு கொள்வது. 9ஆம் வீட்டை 10க்குரியவர் பார்க்கிறார். 10ல் 9க்குரியவர் இருக்கார். இது நன்மையான காலம். இருந்தாலும் மார்ச் 11 இருந்து நீங்கள் ஜூன் 1 வரை நிதானம், பொறுமை, கவனம். இப்போ நம்ம சனியை பார்க்கின்ற பொழுது, சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் மீன ராசியில் இருப்பதனால் சிறப்பு தான். இந்த ஆண்டிலே அவர் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் அடைவார். டிசம்பர் 11 வரை வக்ரமாக இருப்பார். அந்த காலம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றமான காலம். 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும். அதுவும் 10ல் ஒரு கிரகம் வக்ரமாக இருப்பது மிக பலம். அசுப கிரகங்கள் வக்ரமாக இருந்தால் அதியோகம். செவ்வாய் இருந்தாலும் இன்னும் பலம். சனி, ராகு, இந்த 3 பேரும் சூரியன் இருந்தாலும் அரசாங்க யோகம் எல்லாம் கொடுக்கும். இங்கே சனி இருப்பது உங்களுக்கு பாக்கியாதி 9ல் இருப்பதால் உங்களுக்கு அந்த வக்ரகாலமும் நன்மை. மொத்தத்தில் சனியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனோடி நட்சத்திரமான ரேவதியில் சஞ்சாரம் செய்வதும், அதன் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்வது. சனி இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் இருப்பார். இங்கே குரு அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவோடைய வீட்டில் இருக்கார். ஆனால் 10ல் இருக்கார், 7ல் தான் இருக்கக்கூடாது. குரு உங்களுக்கு அவரே பாதகாதிபதி. அவரே உங்களுக்கு பாதகாதிபதி மட்டுமல்ல, அவர் மாரகாதிபதி குரு தான் அப்படின்வாங்க. ஆகையால் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி குருவோட வீட்டில் இருந்து இந்த ஆண்டு முழுவதும் இருப்பார். ஆனால் புதனோடி நட்சத்திரமும் சனியோடி நட்சத்திரமான உத்திரட்டாதிலும் புதனோடி நட்சத்திரம் ரேவதியும் சஞ்சாரம் செய்வது எல்லா விஷயத்திலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி மேன்மைகளும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுப்பார். இது சனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு. மேலும் இந்த 2026 கூட்டினா 1, கடந்த ஆண்டு 2025 கூட்டினா 9, அது செவ்வாய். அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். வேலையில் பிரச்சனை,
எல்லா எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இந்த ஆண்டு 2026 கூட்டணும்னா 1 சூரியன் உங்களுக்கு 3க்குரியவர், புதனுக்கு நண்பர். ஆகையில் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் எதிரிகளுடைய ஆதிக்கம் எவையும் இருக்காது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு போராட்ட குணம் இருக்கும். மேன்மைகளும் வெற்றிகளும் பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கும். மனமே உறுதி, மனமே வெற்றி, மனமே செயல் என்று எண்ணங்கள் தெளிவாக எல்லா காரியத்திலும் இருக்கும். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு சூரியனுடைய ஆண்டாக வருது, மிக சிறப்பு. அதுக்கடுத்து ராகு கேதுன்னு பார்க்கும்பொழுது டிசம்பர் 6 வரைக்கும் ராகு கேது பேச்சு இல்லை. டிசம்பர் 6 2026 ராகு கேது பேச்சு. அது வரைக்கும் உங்களுக்கு கேது 3ஆம் இடம் சிம்ம ராசியில் இருக்கிறார். ராகு 9ஆம் இடம் கும்ப ராசியில் இருக்கிறார். 3லே கேது இருப்பது பலம் வாய்ந்த ஒரு யோக அமைப்பு. முயற்சி, இறையருளோடு ஆசி, பித்ருக்கள் ஆசி, குறிப்பாக அவங்க தாய் வழி பாட்டி பாட்டன்மாரோடைய ஆசி மனசில் அவங்க நினைங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் தாத்தா பாட்டி அம்மம்மா அம்மாவுடைய அப்பா அம்மாப்பா அப்படின்னு சொல்லுவான், எப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால் அந்த இடத்துல உங்கள் தாத்தா பாட்டி மனசில் எப்பயுமே நினச்சிட்டு அந்த கேது முயற்சி எடுக்கும்போது கணபதி வணங்கிட்டு செஞ்சால் முயற்சியில் நிச்சயம் உங்களுக்கு ஜெயங்க. எந்த ஒரு விஷயத்தில் வெற்றி இருக்கும். இல்லை அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க, அவங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் ஃபோன்னாச்சும் பேசுங்க, வாட்ஸ்அப்பில் பேசுங்க, அவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க தெய்வமாக இல்லை, இப்போ உயிரோடு இருக்காங்க என்றால் தெய்வமாக இருந்தால் அவங்களை நினைங்க. கேதுவால் முழுமையான உங்களுக்கு யோகங்கள் இருக்குது. மாதா பாட்டி பாட்டன்மான்னு சொல்லுவாங்க கேதுவை. ராகு பிதா. இப்போ 9ல் ராகு இருக்கார். 9ல் ராகு 9ஆம் இடம் நம்முடைய தந்தை ஸ்தானம். அந்த 9ஆம் இடத்துல ராகு இருப்பது குருவோடைய பார்வை ஜூன் 1 வரைக்கும் இருக்குது. அந்த சமயத்தில் ராகு அவருடைய சொந்த நட்சத்திரம் சாதிப்பு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பித்ருவோடைய ஆசிகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கும். ராகுவால் பலம் வாய்ந்த நன்மைகள் இருக்கும். சனியை போல் ராகு என்பார். சனியோடைய வீட்டில் இருக்கிறாங்க, சனியை போல் செயல்படுவார். அந்த நேரம் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் ஒன்று கூறிக்கொள்கிறேன், ராகு சதயத்தில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கவனம் வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சதயத்தில் ராகு கடந்த முறையெல்லாம் சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவில் ஷேர்லெல்லாம் பாதிப்பு கொடுத்தது. பொருளாதார பிரச்சனைகள், இது தனி மனித பிரச்சனை என்று கூற மாட்டேன், உலக அளவில் பிரச்சனைகள். நாடுகளுக்குள் ஏற்கனவே இந்த நாடுகளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம நம்மளுடைய பொருளாதாரம், அமெரிக்கா பொருளாதாரம் அவங்களுக்குள்ள நிறைய கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் அந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு ஒன்றும் புரியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 50% 100% வருகின்றார். எனவே ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனம் வேண்டும். மிதுன ராசியில் இப்போ சதயத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது, கடந்த முறையெல்லாம் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் நடந்தது. இப்போ ஷேர்ன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாகிடுச்சு. எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. இப்போ அந்த காலத்து நான் சொல்லும்போது இது 18 வருஷத்துக்கு முன்னால் தானே வந்திருப்பார் ராகு சதயத்தில். ஆகையால் இந்த நேரத்தில் ரொம்ப கவனம் அந்த விஷயத்தில். மற்றபடி இங்கே உங்களுக்கு 9 இருப்பது தொழில், வியாபார, உத்தியோகத்தில் வெற்றி. இந்த தொழில், இந்த பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய தொழில்னா கவனம் வேண்டும். இதுவரைக்கும் நம்ம சனி ராகு கேதுவை பார்த்தோம், நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதை தெரிந்து கொண்டோம். இப்போ குருவை பார்க்க போகிறோம். குரு இந்த வாட்டி இந்த 2026 அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. காரணம் 3 ராசியிலே இருக்க போகிறார். மிதுன ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் ஜூன் 1 கடக ராசிக்கு வரார். அக்டோபர் 31 சிம்ம ராசிக்கு வரார். இங்கே மிதுன ராசியில் ஜூன் 1 வரைக்கும் இருக்கும்போது மார்ச் 11 வரைக்கும் வக்ரம் யோகத்தை கொடுக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக செய்யுங்கள், வெற்றிகளை கொடுக்கும். இங்கு சனியோடைய வீட்டை குரு பார்ப்பார். 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். 9ஆம் வீடு குருவால் பலம் பெறுகிறது. சனியும் 10ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் வீடான தனுசு ராசியை பார்ப்பார். பார்வை பரிவர்த்தனை. இந்த ஆண்டு முழுவதும் குருவும் சனியும் பார்வை பரிவர்த்தனை இருக்காங்க. குருவோடைய வீட்டை சனி பார்க்கிறார் தனுசு ராசியை இந்த ஆண்டு முழுவதும். குருவை இந்த ஆண்டு கும்பராசியும் பார்ப்பார், மகர ராசியும் பார்ப்பார். ஆகையால் இந்த ஆண்டு சனி குரு உங்களுக்கு மிக முக்கியமானவர்கள். உங்கள் லக்னம், உங்கள் ராசிக்கு 9க்குரிய குரு சனி, 9க்குரிய கும்பத்துக்கு அதிபதி சனி, 10க்குரிய மீனத்துக்கு அதிபதி குரு. 2 பேரும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், மிகப்பெரிய யோகம் உங்கள் ராசிக்கு. அது காரணம் உங்கள் ராசியில் பிறக்கிறவங்களுக்கு குரு தசையும் வரும், சனி தசையும் வரும், புதன் தசையும் வரும். அதுதான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை. குரு சனி யோகமாக இருந்துட்டாங்க, சேர்ந்துருந்தாங்க, ஒரு பார்த்தோம்னா அந்த குரு தசையும் சனி தசையும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். புதன் தசை, அதுக்கப்புறம் கேது தசைன்ட்டு இங்கு உங்களுக்கு பார்வை பரிவர்த்தனை ஏற்படுவது. அதே சமயத்தில் குரு தனியாக இருக்கார். குரு தனித்திருந்தால் அவதி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ரமாக இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சனியோட வீட்டை பார்க்கிறார்.
சனி வீடாகப்பட்ட 9 சனியோ குருவோட வீட்டை பார்க்கிறார் தனுசு ராசியை. 7ஆம் இடம் 9ஆம் இடம் கேந்திர கோணம் பலம் பெறுகிறது. நண்பர்களால் ஆதாயம், எடுக்கின்ற விஷயம் அவர்களுடைய உதவிகள், கணவன் மனைவி உறவுகளே அந்த இடத்தில் வக்ர காலங்களில் நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். கணவனுக்கு நீங்கள் மனைவி உறுதுணையாக இருப்பாங்க, மனைவிக்கு கணவன் உறுதுணையாக இருப்பார். எல்லா முயற்சியும் எடு நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க, உங்களால் முடியும், உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பார்வை பகுதி பலம் கொடுக்குதுங்க. மார்ச் 11 வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது நீங்கள் மிக மிக கவனம். மே மாதம் 14 2026 வரை இந்த நேரங்களில் குரு வக்ரமாக இல்லாமல் மார்ச் 11 வக்ர நிவர்த்தி ஆனவுடனே தனியாக இருப்பார். எந்த கிரகமும் சேரார். பேராசையை கொடுக்க வைப்பார். ஏன்னா இது வரைக்கும் இந்த மார்ச் 11 நிறைய பணத்தை கொடுக்கும். இந்த பார்வைப்படுவது யோகம் பலம். ராகுவை ஒரு வக்ரமாக குரு பார்ப்பது. ஒரு ராகுவை எப்பவுமே வக்ரம், எப்பவுமே பின்னோக்கி போகிறவங்க ராகு கேது, அவங்க ஒரு வக்ர கிரகம். குருவோ வக்ரமாக ராகுவை பார்ப்பது மிகப்பட. பொதுவாக குருவோடு கேதுவும் ராகுவும் சேர்ந்தால் மிகப்பெரிய யோகம். குரு கேது சேர்ந்தால் இது கேல யோகம், கோடீஸ்வர யோகம். குரு ராகு சேர்ந்தால் குரு சண்டாலயமான பெரிய யோகத்தை கொடுக்கும். குரு ராகு தசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது அனுபவ உண்மை. இந்த இடத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்ளுகின்றோம்? வக்ரமாக மார்ச் 11 வரை ராகுவை பார்ப்பது மிகப்பெரிய பணம் கொடுக்கும். அவர் வக்ர நிவர்த்தி ஆகின பொழுது பெருசாக ஆசையை காட்டும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ராகு சதயத்தில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் பயங்கர கவனம் வேண்டும். மிதுனராசியில் வந்து நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 11 மே 14 அந்த 2 months, மார்ச் டு ஏப்ரல், ஏப்ரல் டு மே. அதுக்கப்புறம் குருவோடு கிரகங்கள் சேர ஆரம்பித்தோம். சுக்கிரன் சேருவார், அப்புறம் புதன் சேருவார், அப்புறம் சூரியன், அப்படி கிரகங்கள் வந்துடும். இந்த 2 months ரொம்ப ரொம்ப கவனம். பொருளாதார ரீதியாக பேராசப்படாதீங்க. எந்த ஒரு பெரிய அளவில் இருக்கிறதெல்லாம் தொடர்ச்சி கடன் வாங்கி அவங்கள்ட்ட வாங்கி அம்மாட்ட வாங்கி எல்லாம் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா வேணவே வேணாம். அந்த டைமில் அங்கே ஜூன் 1 2ஆம் வீட்டுக்கு வருவது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். 2ல் குரு உச்சம் வேறு, தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சம். இங்கேயும் பார்வை பரிவர்த்தனை வரும். எப்படி பார்வை பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிக்கு 2ல் இருந்து 7ஆம் பார்வையாக மகர ராசி சனியோடைய வீட்டை பார்ப்பேன். சனியோ 10ஆம் இடம் தனுசு, 7, 8, 8ஆம் இடம் அதிர்ஷ்டம். அது திடீர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வேறு, திடீர் அதிர்ஷ்டம். திடீர் ஜாக்பாட், லாட்ரி யோகம்னு சொன்னால் திடீர் ஜாக்பாட், பெரிய திடீர் வெற்றி. அதே செய்யும், பாதகத்தையும் செய்யும். 8ஆம் இடம் சிறை தண்டனையும் கொடுக்கும். 8ஆம் இடம் பிரச்சனையும் கொடுக்கும். 8ஆம் இடம் ஆயுள் கௌரவ பணபலஸ்தானம். இங்கே அதான் ஆயுள் கௌரவ பணபலம். பணபலம்னு ஒன்று வருது பாருங்க. ஆயுளையும் கொடுக்கும். அந்த 8ஆம் இடம் ஆயுளில் நோய்கள் பிரச்சனை தீரும். நோய் இருக்காது. நோய் இருந்தால் அந்த பிரச்சனை வெளியே வரும். ஹாஸ்பிட்டல் மாதிரி போகிறதுக்கு ஒரு நோய் வராது. கௌரவம் உயரும். குரு உச்சமாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த இடத்துல கௌரவம், பணபலம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பெரிய என்னைக்கோ பார்த்தோம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் இது இருக்கும். உத்தியோகம் திடீர்னு பெரிய ஆஃபர் வரும். பெரிய ஒரு மாற்றங்கள், பெரிய வெற்றிகள், இதெல்லாம் 2ல் இருக்கிற குருவால் உங்களுக்கு ஏற்படும். இது எப்போ? ஜூன் 1 அக்டோபர் 31 உங்களுக்கு ஒரு பொற்காலம், மிகப்பெரிய யோக காலம். இதெல்லாம் உங்களுடைய துறை ரீதியாக வெற்றியில், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கும். 2ல் குரு இருக்கும்போது அக்டோபர் 31 குரு 2ஆம் இடத்துலேருந்து 3க்கு சிம்மத்துக்கு செல்றார். சிம்மத்துக்குள்ள குரு உட்காருறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்மத்தில் குரு இருக்கும்போது வர மாசி மாதம் தான் மாசி மகாமகம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு வருவார் சிம்மத்துக்கு. அப்போ தான், ஏன்னா குரு சூரியனோட வீடு, ராஜாவோட வீட்டில் மந்திரி உட்காந்தா ராஜா எங்கேயும் கப்புன்னு இருக்கார், மந்திரி ராஜா வீட்டில் உட்காந்து ஆட்சி புரிகிறார். அதுதாங்க சிவராஜ் யோகம் அப்படின்னு. சூரியன் குரு சேர்ந்தால் சிவராஜ் யோகம். சிம்மத்தில் அமர்வது அவருக்கு சிம்ம குரு, தனுசு மீனத்தை விட சிம்ம குரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு ரொம்ப ரொம்ப, ஏனென்றால் சிம்மத்தில் அமர்கின்ற பொழுது அவர் 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியை தன் சொந்த வீட்டை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக காலபுருஷனான மேஷத்தையே பார்ப்பார். காலபுருஷனையும் குரு பார்க்கிறார். காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தான் சொந்த வீட்டை பார்க்கிறார். மிகப்பெரிய நன்மை. உங்களுக்கு 3ல் குரு வரும் யோகம். இதில் அக்டோபர் 30 டிசம்பர் 6 வரைக்கும் குருக்கு இது சேர்க்கை. நான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கேல யோகம், கோடீஸ்வர யோகம், அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும். குருக்கு இது சேர்ந்தால் நீங்கள் யூடியூப்ல போய் கேல யோகம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. குருக்கு இது சேர்க்கைன்னு பாருங்க, மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய வெற்றி, பெரிய கோடீஸ்வரன் ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். டாட்டா, பிர்லா அவங்க ஜாதகத்துலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர் யோகம்லாம் ஹர்ஷத் மேத்தா ஜாதகத்தில் கூட குருக்கு இது சேர்ந்துருக்கும். ஹர்ஷத் மேத்தா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பங்கு சேர்ந்த ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர். அவர் பெரிய அளவில் மாட்டினார், அது வேற விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என் வயதில் இருக்கிறவங்களுக்கு ஹர்ஷத் மேத்தான் தான். அதில் இந்த குருக்கு சேர்க்கை கேல யோகம் உங்களுக்கு ஏற்படும். இது எப்போ வரைக்குன்னா அக்டோபர் 31
டிசம்பர் 6 கேது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 2க்கு வந்துருவாரே. அது டிசம்பர் 6. ஆனால் ராகு கேது உங்களுக்கு 2க்கு அது டிசம்பர் 6ல தானே அந்த ராகு கேது பேச்சு சொல்லலாம் தான். ராகு அது வரைக்கும் உங்களுக்கு 9 இருக்கார், கேது 3ல் இருக்கார். ஆகல் டிசம்பர் 6 அந்த ஒரு மாதம் தான் உங்களுக்கு 2ல் கேது வருவார், ராகு 8ல் வருவார். இந்த இடத்துல உங்களுக்கு குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகமாக செயற்படும். 3ல் இருக்கிற குரு அக்டோபர் 30 அவர் என்ன பண்ணுவார், 7ஆம் பார்வையாக திரும்பவும் கும்பராசியை பார்க்க வைப்பார். சனியோ உங்கள் ராசிக்கு தனுசு மிதுனத்திலிருந்து அதே 10ஆம் பார்வையாக தனுசை பார்த்துருப்பார். இந்த பார்வைப்பது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு குரு சனி தொடர்பு இருப்பது, பார்வைப்பது குரு சனியோட வீட்டை பார்க்குறது, சனி குருவோட வீட்டை பார்க்குறது, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த இடத்துல மீண்டும் கூறுவது மார்ச் 11 மே 14 வரை பண விஷயத்துக்கு முதலீடுகள் செய்வதில் மிக கவனம். மற்றபடி இந்த ஆண்டு முழுவதும் குரு சனி பார்வைப்படுவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த பார்வைப்படுவதை பலமான நன்மைகளையும் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வெற்றிகள் குரு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஏற்படும். இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சாத்தியமான ஒரு விஷயங்க. அடித்து கூறலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு. இப்போ தொழில் வியாபாரம் இந்த ஆண்டை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறியவாறு இந்த பார்வைப்படுவதில் ஏற்கப்படக்கூடிய பலம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகம். ராகு கேது டிசம்பர் 6 வரை யோகத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ல் ராகு வருவார், 2ல் கேது. ஆண்டு மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க கிரகம். இந்த மாற்றங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கடைசியில் தான் உங்களுக்கு ஆண்டு இறுதியில் தான் ராகு கேது. அதுவரை உங்களுக்கு குருவோடைய பார்வை பெறுவதும் சனியோடைய தொடர்பு பெறுவதும் மிக சிறந்தது. ஆக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக. குறிப்பாக மீண்டும் ஒரு பங்கு சந்தைகளுக்கு கவனம். யாரும் தொழில் வியாபாரத்தில் வேற என்ன தொழில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா எச்சரிக்கையாக இருங்க. தெரியாத துறையில் இறங்காதீங்க. ஷேரை பற்றி ஒன்றும் தெரியலனா ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே ஃபீல்டில் இருக்கிறவங்க கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார லாபம் வெற்றி இருக்கிறது இந்த ஆண்டு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது உத்தியோகம் பெரிய வெற்றிகள், கடின உழைப்புகளை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தை முயற்சி எடுப்பில் மனம் தளர மாட்டீர்கள். என் கணிதப்படி 1ஆம் ஆண்டு வருது, 1ஆய் கூட்டுக்கூடிய ஆண்டா வருது. மனம் தளரவே மாட்டீர்கள். 2024 நிறைய பிரச்சனையை கொடுத்து சனி கூட்டின 4 ஏன்னா 2 2 4 8 உண்டு. இந்த ஆண்டு 1 வருகிறது. ஆக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிதுன ராசியில் மிகப்பெரிய யோகங்களும் வெற்றிகளும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கான உற்சாகம், மேலதிகாரிகளுடைய ஆதரவு, எல்லா விதமான நன்மையும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய, குரூப் தேர்வுகள் இல்லை IPS IAS அந்த தேர்வுகள் எழுதக்கூடிய, சிவில் சர்வீஸ் எக்ஸாம், குரூப் எக்ஸாம், TNPSC சொல்லுவாங்க இல்லையா, TNPSC அந்த மாதிரியான எக்ஸாம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். உத்தியோகத்தை பொறுத்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்று, குரு சனி பார்வைப்படுவதும் இருப்பதனாலும் 3லே கேது இருப்பதனால் மிக சாதகம் இந்த ஆண்டு உங்களுக்கு. நம் சகோதர சகோதரிகளே, குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு எந்த விதத்திலும் கவலை இல்லை, மகிழ்ச்சி சார்ந்தோம். இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு கணவன் மணி உள்ள சின்ன சின்ன உலசல்கள் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனி பார்க்கறதுனால, ஆனாலும் நீங்கள் புரிந்துணர்வோடு செயல்பட்டு கணவன் மணி உருவிலே அன்பு பாசத்தை காட்டக்கூடிய மிதுனராசியில் பிறந்தவங்க இலகிய மனம் படைத்தவர்கள், மற்றவர்கள் மீது அன்பை காட்டக்கூடியவர்கள். கணவன் மீது மனைவியை ரொம்ப மிதுனராசியில் பிறந்த பெண்மணியாக ஒரு மனைவியாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியசாலி. உயிரையே கொடுப்பாங்க, எல்லாருக்கும் நன்மை காட்டுவாங்க. நமக்கு அவங்களுக்கு போக நமக்கு கிடைக்கணுன்ற நன்மை இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிறதோ கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதிகமாக ஏமாறுறவங்க மிதுனராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தான். கிடைக்கிறதெல்லாம் யார் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மனம் கொண்டவர்கள் அது உடனே கொடுத்துருவாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆகையால் இந்த ஆண்டு கணவன் மணி உறவுகளை நல்ல விதம் எப்பயுமே மிதுனராசியில் இருக்கவங்க ஒரு அன்பை காட்டக்கூடியவர்கள். ஆக உறவுகளிடம் அன்பு அதிகமாக இந்த ஆண்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. குழந்தைகளோட அன்பைகள் ஆரோக்கியம் எல்லாம் மிக சிறப்பாக. குரு 5ஆம் வீட்டை பார்ப்பதும், அதுக்கப்புறம் 2ல் வரும்போது திருமண வாழ்க்கை அமையும் இந்த ஆண்டு. புதிய திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டு குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. அதெல்லாம் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் அந்தது விருச்சிகம். அந்த இடத்த எந்த ஒருமான பாதிப்பும் இல்லை. சனி பார்க்கல, ராகு தான் யோகம், ஆனால் ராகு தொடர்பு இல்லை. இதனால் அந்த ஆண்டை பொறுத்தவரை ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஏற்கனவே நான் கூறியவாறு நோய் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நன்மைகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு மிதுனராசியை பொறுத்தவரை நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும்
இந்த 2026 தங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மதிப்புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை உங்கள் ராசிக்குரிய 2026 கோச்சார பொது பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம். யோக தசை, யோக புத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026 உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2026 உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.